கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது வெறும் 20 வருடம் மட்டுமே ஆயுட்காலமாக கொடுத்தார். அப்போ மீதி உள்ள ஆயுட்காலம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய புராணங்களின்படி இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஆயுட்காலத்தை நிர்ணயம் செய்தார். கடவுள் முதலில் ஒரு நாயை உருவாக்கி, நான் உனக்கு 20 வருடம் ஆயுட்காலமாக தருகிறேன். நீ வீட்டின் முன் உட்கார்ந்து வருபவர்களையும் போகிறவர்களையும் பார்த்து குறைத்து வீட்டை காப்பாற்ற வேண்டும். மேலும் அவர்கள் மீதம் வைக்கும் உணவுகளை உண்டு வாழ வேண்டும் என்றார். அதற்கு அந்த நாய், சுவாமி, இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு 20 வருடம் வேண்டாம், 10 வருடம் போதும் என்றது. அதற்கு கடவுள் சரி என ஒப்புக்கொண்டார். இரண்டாவதாக கடவுள் ஒரு பசுவை உருவாக்கி, நீ மனிதர்களுக்கு விவசாயத்தில் உதவி செய்ய வேண்டும், நல்ல பால் கொடுக்க வேண்டும், அதற்காக உனக்கு 60 வருடத்தை ஆயுளாக தருகிறேன் என்று சொன்னார். அப்போது பசு, சுவாமி, 60 வருடம் இப்படி பாடுபட்டு வேலை செய்ய முடியாது, இந்த வாழ்க்கை வாழ எனக்கு 20 வருடம் போதும் என்று கேட்டது. அதற்கும் கடவுள் சரி என்று சொன்னார். கடைசியாக கடவுள் மனிதனை உருவாக்கி, நீ பூமிக்கு சென்று உனக்கு பிடித்தபடி சந்தோஷமாக வாழலாம், உனக்கு 20 வருடத்தை ஆயுளாக தருகிறேன் என்று சொன்னார். அப்போது மனிதன், சுவாமி, இந்த வாழ்க்கை வாழ எனக்கு 20 வருடம் போதாது, அதனால் பசு வேண்டாம் என்று சொன்ன 40 வருடமும் நாய் வேண்டாம் என்று சொன்ன 10 வருடமும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான். கடவுளும் சிரித்துக்கொண்டே, உன் விருப்பம் போல் ஆகட்டும் என்று கூறினார். இப்படித்தான் மனிதனுக்கு இவ்வளவு ஆயுட்காலம் கிடைத்தது. இதில் முதல் 20 வருடம் மனிதனுக்கு பிடித்தது போல் மிகவும் மகிழ்ச்சியாக ஆடி பாடி வாழ்க்கையை வாழ்கிறோம். அடுத்த 40 வருடம் ஒரு மாட்டை போல் தன் குடும்பத்திற்காக கடுமையாக உழைக்கிறோம். கடைசி 20 வருடம் ஒரு நாயை போல வீட்டுக்கு வருபவர்களை பார்த்து திட்டிக் கொண்டு கிடைத்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்கிறோம். இப்படித்தான் மனிதனின் ஆயுட்காலம் அமைந்தது. மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை கமெண்டில் பதிவிடவும்.